midnight frames, silent focus, pure clarity, hands-on power. Here comes Shan! Veramari 5. வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஷான் தமிழ்ல. டாப் லெவல் ஸ்பெக்ஸ், அல்டியான கேமரா, பெரிய டிஸ்ப்ளே, பெரிய பேட்டரி, ஆனா கை கடக்கமா ஒரு flagship ஆண்ட்ராய்ட் போனை தேடுறேன். என்ன ஷானே கிடைச்சதா? கிட்டத்தட்ட பூம். இது Oppo Find X9, ஓப்போட flagship X சீரிஸ்ல லேட்டஸ்ட் வரவு. நான் வாங்குனது X9 மாடல், X9 Pro இல்ல. ரெண்டுத்துக்கும் ஃபீச்சர் வைஸ் பெருசா எதுவும் லூஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஒரு ஆவரேஜ் கன்சியூமர் காஸ்ட் ஆங்கிள்ல X9 பெட்டர் ஆப்ஷன். ஏன்னு சொல்றேன், பட் அதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ் எப்படி இருக்குன்னு வாங்க பாப்போம். ரீட்டெயில் பாக்ஸ் நான் வாங்குனது 12GB RAM with 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், வெல்வெட் ரெட் கலர். இதோ பாக்ஸோட கண்டென்ட்ஸ் பாருங்க ஜி. பாக்ஸ்ல சார்ஜர் வருது. பூம். இது Oppo Find X9 ஓட க்ளோசர் லுக். டிசைன் போன வருஷம் லான்ச் ஆன Find X8 ஓட கம்பேர் பண்ணா இந்த வாட்டி Oppo அவங்களோட அப்பர் மிட் ரேஞ்ச் ரெனோ சீரிஸோட டிசைன் லாங்குவேஜை அடிச்சான் காப்பி. ஃபிளாட் ஸ்டைல், ஸ்பெஷலி இந்த கேமரா மாடியூல். எனிவேஸ் டெஃபினட்டா X9 கையில் எடுக்கும்போது நான் ஃபிளாக்ஷிப் டா அப்படின்ற ஃபீல் கண்டிப்பா வருது. ஸ்பெஷலி இந்த வெல்வெட் ரெட் கலர் சூப்பர் இம்ப்ரெசிவ். ரொம்ப ரெட்டாவும் இல்ல, ரொம்ப பிங்காவும் இல்ல. என்ன பாக்ஸ்ல டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்கலாம், அதுக்கு பதிலாக கலர் மேட்ச் பண்ற மாதிரி சிலிகான் கேஸ் கொடுத்துருக்கான். எனக்கு பிடிக்கல. டிவைஸோட அழகை கெடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ அமேசான்ல தனியாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வாங்க வேண்டியதா போச்சு. எனிவேஸ் அலுமினியம் சைட்ஸ், மேட் ஃபினிஷ் கிளாஸ் பேக். கேஸ் போடாம யூஸ் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணாது. இன் ஹேண்ட் ஃபீலும் நல்லா இருக்கு. என்ன பேக்ல ஸ்மூத்தான கிளாஸ்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்லிப்பரியா ஃபீல் ஆச்சு. ஸோ கேஸ் இஸ் அ மஸ்ட். ரைட்ல வால்யூம், பவர் பட்டன், பாட்டம்ல டியூல் சிம் ஸ்லாட். ரெண்டு பிசிக்கல் சிம் போடலாம். இல்ல நான் eSIM தான் போடுவேன் நட முடிக்கிறவங்களுக்கு அதுவும் சப்போர்ட் பண்ணும். தென் மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர். லெஃப்ட்ல ஒரு ஸ்னாப் கீ. இத நீங்க சில குவிக் ஃபங்க்ஷன்ஸ் லான்ச் பண்ண யூஸ் பண்ணலாம். டிவைஸ் சைலண்டா போட டார்ச், கேமரா, ரெக்கார்டர் எச்சச்ச. மேல ஐயா பிளாஸ்டர். இங்க கண்ணுக்கே தெரியாம இயர்பீஸ், அது செகண்டரி ஸ்பீக்கரும் கூட. எனிவேஸ் டிவைஸ் IP66, 68 and 69 water and dust resistant. நடுவுல 67 மறந்துட்டாங்க போல. Overall flagship built-in design நண்பா. I personally like it. Next, display. Frame பாருங்க ஜி. 6.59 inches 120Hz Pro XDR OLED display. Almost bezel-less. Edge to edge இருக்கு. அதனால viewing experience mass. Bright and vivid-ஆன color reproduction. Outdoor usage no problem. கஸ்டமைசபிள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட்டும் இருக்கு. மேல கிளாஸ் பாத்தீங்கன்னா கார்னிங் Gorilla Glass 7i. என்ன ஒரு குறை, இதுல LTPO கொடுக்கல. அது ப்ரோ மாடல்ல மட்டும் தானோ. எனிவேஸ் ஓவரால் டிஸ்பிளே சூப்பர் இமர்சிவா இருக்கு. இருக்கும். Next, performance. Oppo Find X9 பவர் பண்றது MediaTek ஓட flagship Dimensity 9500. இது ஒரு 3nm chip bundled with 12GB LPDDR5X RAM and 256GB UFS 4.1 storage. இதுல 16 512 மாடலும் கிடைக்குது. Snapdragon கொடுத்திருக்கலாம், பட் Dimensity 9500 ஈக்குவலி பவர்ஃபுல்லான flagship chip. 9 Pro and Vivo X300 Proலயும் இந்த சிப்பை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. day-to-day usageல செம்ம மாஸ் அண்ட் ஸ்னாப்பியான டிவைஸ். சாஃப்ட்வேர் Android 16 with ColorOS. ஒரு காலத்துல ColorOS எனக்கு பிடிக்காது. But trust me நண்பா, ColorOS has come a long way. நல்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. செம்ம ஃப்ளூயிடா, பட்டரி ஸ்மூதா இருக்கு. பத்தலையா AI features yes loaded. கூகுளோட circle to searchல இருந்து Oppoட AI features like AI writer, AI voice summarize, image generation யூஸ் இருக்கிற and சில யூஸ் இல்லாத AI features இருக்கு. Wow! நிறைய பேர் எப்பவுமே கேட்குற விஷயம், கால் ரெக்கார்டிங் இருக்கா? எஸ் நண்பா இருக்கு, அலர்ட் பண்ணாது. கஸ்டமைசேஷன்ஸ் எப்படி? வெல், ஸ்பெஷல் வால்பேப்பர் எஃபெக்ட்ஸ், சிஸ்டம் கலர்ஸ், ஐகான் ஸ்டைல்ஸ், எச்சச்ச எல்லாமே அக்கவுண்டட் ஃபார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப் ஐகான்ஸ் ரீசைசிங். எப்படி வேணுமோ ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நைஸ். கூல். ஆல்ரைட், கேமிங் எப்படி? வெல், இது ஒரு கேமரா சென்ட்ரிக் போனா இருந்தாலும் எல்லா ஹை எண்ட் டைட்டில்ஸையும் சூப்பரா ஹேண்டில் பண்ணுது. மேஜர் ஹீட்டிங் எதுவும் இல்லாம. சோ நீங்க ஒரு ஆன்லைன் ஸ்டார் கேமிங் அரக்கனா இல்லாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவரால் டிவைஸோட சாஃப்ட்வேர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல பர்சனலி எனக்கு குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட், கேமரா. ஓப்போட X சீரிஸ் எப்பவுமே கேமரா சென்ட்ரிக். நான் இந்த போனை மெயினா வாங்கினதுக்கு காரணமே கேமரா தான். அண்ட் நான் டிசப்பாயிண்ட் ஆகல. கிட்டத்தட்ட 500+ போட்டோ சாம்பிள்ஸ் நான் எடுத்து டெஸ்ட் பண்ணேன். அதுல இருந்து சில சாம்பிள்ஸ் காட்டுறேன், நீங்களே பாருங்க. வெயிட், அதுக்கு முன்னாடி கேமரா சிஸ்டம் பத்தி சொல்லிடுறேன். ரியர்ல 50 மெகாபிக்சல் கேமரா சிஸ்டம் வித் OIS அண்ட் ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல். ஓப்போ அண்ட் ஹாசல்பிளாடோட கொலாபரேஷன்ல டியூன் பண்ண கேமரா சிஸ்டம். அண்ட் சொன்ன மாதிரி இட்ஸ் இம்ப்ரெசிவ். சில DSLR லெவல் ஷாட்ஸ் இதுல எடுக்கலாம். சாஃப்ட்வேர் ஃப்ரண்ட்லயும் எதிர்பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. போத் ஆட்டோ அண்ட் ப்ரோ மோட், வீடியோ ரெக்கார்டிங், ரியர்
ரியர் கேமராஸ்ல 4K 120 fps வரைக்கும். ப்ரோ யூசர்ஸ் லாக் வேணுமா இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்லயும் up to 4K 60 fps. அண்ட் ஹே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயும் போர்ட்ரேட் வீடியோ எடுக்கலாம். ஒரு சின்ன குறை மேக்ரோ போட்டோகிராஃபி பிரியரா இருந்தீங்கன்னா இதுல நீங்க சூப்பர் க்ளோஸா டீடைல்டு மேக்ரோஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் அதை தாண்டி உங்களை அழகா காட்ட சோஷியல் மீடியால மாஸ் காட்ட எஸ் இது ஒரு சூப்பரான கேமரா போன். நல்ல கலர்ஸ் அண்ட் டைனமிக் ரேஞ்ச்னு பட்டைய கலப்புது. நேச்சுரல் இல்ல ஏஐ ப்ராசஸ்ட் எப்படி வேணுமோ ஆல்மோஸ்ட் எல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்லயும் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு. ஒரு நார்மல் கன்சியூமரா போனை பாக்கெட்ல இருந்து எடுத்து சக் சக்னு போட்டோ எடுத்தா எப்படி வருமோ அந்த ஆஸ்பெக்ட்ல நான் எடுத்த சில சாம்பிள்ஸ் இதோ. Lights on. Lens ready. Check Shan in the frame now. Sunrise hidden, glass and chrome. City wakes, I'm not alone. Natural light, the way it flows. True colors, that's how it shows. Hands steady, timing right. Every frame feels calm and tight. From quiet roads to neon signs. Texture and freezes space and time. No filters changing what I see. What you get is honesty. Every tone, every hue, shot the way it looked to you. Attention captures the moment. Don't let it go. Every detail sharp, every shadow glow. From bright daylight to city night, this camera gets the balance right. Emotion, alive, stills that speak. Color strong, contrast clean. No tricks here, no pricks in. Pure camera, start to end. Low light streets, midnight rain. Street lamps painting every lane. No panic shots, no second try. This lens knows when to shine. Skin tones real, sky stay true. Zoom pull stories closer to you. Wide or tight, near or far. Every lens knows what you are. Not just numbers, not just talk. This is proof, see how I walk. If it looks good, it earned that praise. Section keeps it real always. The section captures the moment, frame by frame. No overdone looks, no fake fame. Golden hour, the city glow. This camera knows where to go. Can't slow it down or let it fly. Stability strong, motion dry. If you shoot for truth, you'll understand. This lens has a creator's hand. Every shot here, no shortcuts taken. Every frame, Honestly tested. this isn't just a phone in my hand. It's tech shots, vision. Lights off. Lens ready. Check Shan in the frame now. Sunrise hidden, glass and chrome. City wakes, I'm not alone. Natural light, the way it flows. True colors, that's how it shows. Hands steady, timing right. Every frame feels calm and tight. From quiet roads to neon signs. Texture and freezes space and time. No filters changing what I see. What you get is honesty. Every tone, every hue, shot the way it looked to you. Attention captures the moment. Don't let it go. Every detail sharp, every shadow glow. From bright daylight to city night, this camera gets the balance right. Emotion, alive, stills that speak. Color strong, contrast clean. No tricks here, no pricks in. Pure camera, start to end. Low light streets, midnight rain. Street lamps painting every lane. No panic shots, no second try. This lens knows when to shine. Skin tones real, sky stay true. Zoom pull stories closer to you. Wide or tight, near or far. Every lens knows what you are. Not just numbers, not just talk. This is proof, see how I walk. If it looks good, it earned that praise. Section keeps it real always.
ஓகே நெக்ஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி. Find X9ல வரது 7025 mAh third gen silicon carbon battery. பெரிய பேட்டரி அண்ட் silicon carbon பேட்டரின்றதுனால 7000 mAh இருந்தாலும் ரொம்ப ஹெவியா இல்ல. பேக்கப் நோ இஷ்யூஸ். ஈஸியா 1.5 நாள் புஷ் பண்ணலாம். நார்மல் யூஸ்ல பாக்ஸ்ல வர அடாப்டர் யூஸ் பண்ணி 80 வாட் வயர் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். வயர்லெஸ் சார்ஜிங் up to 50 watts. பட் அதுக்கு செப்பரேட்டா நீங்க இந்த மாதிரி ஒரு ஏர்வுக் வயர்லெஸ் சார்ஜர் வாங்கணும். அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் அவசரத்துக்கு உங்க நண்பா நண்பிக்கு வயர்ட் அண்ட் வயர்லெஸ் ரெண்டு ரூட்லயும் பவரை ஷேர் பண்ணலாம். Coming to sensors, in-display ultrasonic fingerprint sensor, summa fast, accelerometer, gyro, proximity compass, NFC, Wi-Fi 7, Bluetooth 6, high-res audio, எச்சச்ச எல்லாமே accounted for. Call quality no issues. 5G Airtel Jio ரெண்டுத்தையும் டெஸ்ட் பண்ணேன். அப்போ BSNL வோடஃபோன்லாம் டெஸ்ட் பண்ண மாட்டீங்க. இதோ டிவைஸோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்க ரெஃபரன்ஸ்க்காக. ஆல்ரைட், இந்த ஃபோனில் எனக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட், இதோட USB போர்ட் 2.0 ஸ்பீட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. 3 கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட், LTPO டிஸ்பிளே டெக் இல்லாதது. இதை விட்டுட்டு பார்த்தா Oppo Find X9 யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கைக்கடக்கமா ஒரு ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற டிவைஸ் வேணும். மெயினா கேமரா தான் என்னோட ப்ரையாரிட்டினா இதை கன்சிடர் பண்ணலாம். நீங்க கண்டென்ட் கிரியேட்டர் இல்ல நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எடுப்பீங்கன்னா for sure டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இன்ஃபேக்ட் இந்த டிவைஸ் அதுக்கு தான். கார்டு ஆஃபர்ஸ் போக இதை நீங்க கிட்டத்தட்ட 67,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். Oppo and Vivo ரெண்டு பேரும் போட்டுட்டு கேமரால மாஸ் பண்றாங்கப்பா. X300ல சில எக்ஸ்ட்ரா எட்ஜஸ் இருந்தாலும் எனக்கு Oppoவோட கலர் ப்ராசஸிங் பெட்டரா ஃபீல் ஆனதுனால நான் இதை வாங்கினேன். பட் ரெண்டுமே சாலிடான டிவைஸ் தான். Oppo, Vivo வேற டஃப் கொடுக்குறான்டா. கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது. கொஞ்சம் பார்த்து டிஸ்கவுண்ட் ஏத்தி ஒரு 60 to 62,000 ரூபாய் ரேஞ்சில் கொண்டு வந்தா செம்ம டீலா இருக்கும் இனிமே வாங்குறவங்களுக்கு. பட் Find X9 Proவோட கம்பேர் பண்ணா நான் சொன்ன சில மிஸ்ஸிங் இஷ்யூஸை அதுல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. பட் என்ன விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி. நீங்க ப்ரோ யூசரா இருந்து நல்ல டீல் கிடைச்சா மேபி அதை கன்சிடர் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டில் X9 இஸ் a better ஆப்ஷன். விவோட X300 வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு. ஓகே நண்பா, இந்த Oppo Find X9 பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை